ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சனில் செய்ய போகிற ரெசிபி ஒரு முக்கியமான மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமுள்ள ஒரு பொருள் வச்சு தான் செய்ய போகிறோம். வேறு எதுவும் இல்லைங்க, பிரண்டை கிடைக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ முழுசாக முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த ரெசிபி செஞ்சுக்கிட்டே பிரண்டையுடைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ப்ளஸ் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். நீங்களும் பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். தான் இளம் தண்டு இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் முட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் நாராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் உலர்த்திட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஃபுல்லாக போனதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அரிப்பு ஏற்படாது. இலையை நீக்கிடுங்க. இந்த மாதிரி பிரண்டையை தனித்தனியாக உடச்சி எடுத்துருங்க. கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பிரண்டை தனியாக உடச்சி எடுத்துருங்க. பிரண்டையுடைய 4 முனையில் நார் இருக்கும், அதை க்ளீன் எடுத்துட்டாலே போதும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் சொன்ன மாதிரி பிரண்டை ஞாபக சக்தியை பெருக்குவாங்க. அது எப்படி அப்படின்னா மூளையுடைய நரம்பை ஸ்ட்ராங் பண்ணுறது மூலமாக ஞாபக சக்தியை பெருக்கும். ஸோ பெஸ்ட்டு சொல்லலாம். ஸோ வல்லாரைக்கரைக்கு அப்புறமா பிரண்டையும் ஞாபக சக்தியை கூட்டக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, இப்போ பிரண்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இன்றைக்கி நம்ம ஊறுகாய் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இந்த அளவுக்கு பிரண்டை வச்சுருக்கேன். ஸோ இந்தளவுக்கு பிரண்டைக்கு ஒரு 20 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு இஞ்சி, ஒரு சின்ன சைஸ் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை அப்படியே போட்டுக்கலாமா. ஸோ பிரண்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸோ இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு இல்லையா, பிரண்டையை உள்ளே போட்டுக்கலாம். இதனுடைய கலர் முழுசாக மாறும், அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். ஸோ ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம பூண்டு பல், புளி, இஞ்சி சேர்த்துக்க போகிறோம். நிறைய சொன்ன மாதிரி ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும். ஸோ ரெண்டாவது விஷயம் பசியை அதிகம் தூண்டுவாங்க. ஏன் அப்படின்னா செரிமான கோளாறு இல்லை அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ராப்பராக பசி இருக்கும் இல்லையா. ஸோ இன்டெரக்டாக செரிமான கோளாறை சரிப்படுத்தக்கூடியதான் இந்த பிரண்டை. பாருங்கள், இப்போ பிரண்டை ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இல்லையா. இந்த சமயத்தில் நீங்கள் 20 பூண்டு பல்லை சேர்த்துக்கலாம் உள்ள. இது கொஞ்சம் வதங்கட்டும். மூணாவது விஷயம், நமக்கு பல்லுடைய ஈறுகளில் ரத்த கசிவு வர மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் கன்சிடர் பண்ணிக்கோங்க. பட் நம்ம சொல்கிற எல்லா டிப்ஸுமே ஒரு ஃபஸ்ட் எய்டு தாங்க. வீட்டில் நீங்கள் பிரண்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லையா. அதுக்காக நான் இந்த டிப்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஈறுகளில் ரத்த கசிவு வருது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வீக்லி ட்வைஸ் ஒரு பிக்குலோ இல்லை துவையலோ செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரத்த கசிவும் ஸ்டாப் ஆகும்னு சொல்கிறாங்க. பாருங்கள், பூண்டு ஓரளவுக்கு நான் வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் இது கூட இஞ்சியையும் புளியையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிரண்டை ஊறுகாய் இல்லை பிரண்டை துவையல் சாப்பிடும்போது எலும்புடைய ஜாயின்ட்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே நீர் கட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீர் கட்டுகளையும் இது சரி செய்யணும்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வதக்கி எடுத்த இந்த மிக்சிங்கை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இப்போ இதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை மறுபடியும் தாளிக்கணும். இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இது கூட கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு, வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன், ஸோ அது கூட இப்போ தாளிப்பு ஆனதுக்கப்புறம் பேஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லோ ஃப்ளேம் வச்சுட்டு இல்லை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்கள் இதை பேஸ்ட் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வெளியே தெரிக்காமல் இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிக்கில் குழந்தைகளும் சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு தான் காரம் இதில் இருக்கும், ரொம்ப அதிகம் இருக்காது. உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
லோ ஃப்ளேம் வச்சு பொறுமையாக வதக்கி விடுங்க. இந்த பிக்கல் முழுசாக வந்து எண்ணெயிலேயே வெந்து தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, அதுதாங்க கண்டிஷன். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ஒரு ட்ரையான கண்ணாடி பாட்டிலில் ரெடி பண்ண பிக்கில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் உள்ளே போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு 2 இன்ச் வர மாதிரி காய்ச்சின நல்லெண்ணெயை ஆற வச்சு ஊற்றிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கெட்டே போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையே கிடையாது. சீக்கிரம் காலி ஆகிடும், சேம் டைம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ மறக்காம பிக்கில் வச்சுட்டு மேலே வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு ஆயிலை ஊற்றிட்டீங்க அப்படின்னா கெட்டு போகாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு இந்த ரெசிபியும் நான் சொன்ன டிப்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. நம்ம சேனலுடைய ரெசிபி ப்ளஸ் ரெசிபி பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.